ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பருப்பு சாப்பாடு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே முட்டை தொக்கும் வைக்க போகிறேன். அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு நான் பண்ண போகிறேன். அந்த 2 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 1.25 அளவுக்கு அரிசியும் மீதி 3/4 அளவுக்கு பருப்பும் எடுத்திருக்கேங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கடுகும் கொஞ்சமாக சீரகமும் போட்டிருக்கேங்க. அது கூடவே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கணும். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும். அப்போ தான் கொஞ்சம் வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் நல்லா பெரிய சைஸாக 2 தக்காளி, நல்லா பழமான தக்காளி எடுத்திருக்கேன். அதற்கு நல்லா கட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் கொத்தமல்லியும் வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் தக்காளியும் ஒன்றாவே கட் பண்ணி நான் இப்போது வெங்காயத்தோடு போட்டுற போகிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நான் வெட்டி வச்ச தக்காளியும் கொத்தமல்லியும் போட்டுக்கிறேங்க. தக்காளி வந்து ஓரளவு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தக்காளி ஓரளவு வதங்கினோன்னே கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வெறுமனே பச்சை மிளகா மட்டும் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக குழம்பு தூள் இருக்கு இல்லையா, குழம்பு மசாலாவும் கொஞ்சம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு சாப்பாடுக்கு. அதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் போட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மலாக பச்சை மிளகா காரத்துக்கு போட்டாலும் ஓகேவாக தான் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சமாக வர மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாலும் காரத்துக்கு நல்லா இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நல்லா அந்த மசாலா வாசம்லாம் போனோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அரிசி போடுறத விட இந்த மாதிரி பருப்பும் அரிசியும் தக்காளி வதங்கியிருக்கு இல்லைங்களா, அந்த வதங்கினதோடையே போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அளவு தண்ணி ஊற்றினா நல்லா வரும். நல்லா ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் நல்லா வரும் சாப்பாடு. நான் 2 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் சாதாரணமாக ரைஸ் வைக்கும்போது 4 டம்ளர் தண்ணி வைப்பேன். நான் பருப்பு சாப்பாடுங்கும்போது கொஞ்சம் சேர்த்து ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சேன். 4க்கு 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அரிசி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா அந்த அரிசி ஓரளவுக்கு ஒரு அரை பதத்துக்கு வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் குக்கர் மூடிக்கிறேன். குக்கர் மூடி விசில் போட்டுக்கிறேன். ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டோம்னா தண்ணி என்ன எக்ஸ்ட்ரா தான் ஊற்றிருக்கோம், ரெடி ஆயிரும். அது கூடவே நான் முட்டை தொக்குக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் முட்டை தொக்கும் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வேக வச்சு ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதெல்லாம் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன் முட்டையை. தண்ணி இன்னும் சேர்த்து நல்லா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி ஒரு 2லேருந்து 4 விசில் கூட விட்டுருவேன். இப்போ அடுத்து முட்டை தொக்கு பண்ண போகிறேன். முட்டை தொக்குக்கு பார்த்திங்கன்னா வடச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு
அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய். அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வர மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. இது போட்டுட்டு கருக விட்டுறக்கூடாது, சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா டக்குன்னு கருகிரும். சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அந்த முட்டையை ஒன்றா அப்படி அந்த எண்ணெயில் போட்டு திருப்பி எடுத்துக்கணும். கொஞ்சம் அது அந்த எண்ணெயில் கொஞ்சம் பொரியும் போது நல்லாயிருக்கும். மசாலாலாம் அந்த மிளகா பொடி, உப்பு, அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் இறங்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு. இப்போ கீழ்ப்பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிடிச்சிருக்கு. திருப்பி வைக்கிறேன் அந்த முட்டையை. பொறுமையாக பார்த்து வைக்கிறேன், ஏன்னா முட்டை போட்டிருக்கோமா எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக திருப்பி வச்சுக்கோங்க. பின்னாடி வெந்ததுக்கப்புறமா நான் அதெல்லாம் எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிட்றேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு அதே எண்ணெயில் அதே பாத்திரத்தில் நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்க போகிறோம். இந்த முட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம், இல்லை போதும் அந்த எண்ணெயிலே பண்ணிக்கலான்னாலும் ஓகே தான். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து கல்லில் தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அது ஓரளவு பொரிஞ்ச உடதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் வந்து 2 வெட்டி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்துக்கு அளவாக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், வர மிளகாப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாப்பொடி, அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, வர மல்லிப்பொடி, அது போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வேகணும், அப்போ தான் அந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறணும் தக்காளியை. அப்போ நல்லா வெந்துடும். தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. ஒரே இதாக நம்ம உப்பு போடாமல் கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு, அடுத்து தக்காளி ஆட் பண்ணும்போது தக்காளிக்கு அளவான உப்பு, அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி உப்பு ஆயிடாது, கம்மியாயிரும். அதே மாதிரி ரொம்ப உப்பு இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு.
இந்த ஸ்டேஜில் நான் முட்டை பொரித்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த முட்டையெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா டக்குன்னு போட்டுட்டு அப்படியே கரண்டி வச்சு ஒரே இதை கிண்டி விட்டுட்டோன்னா முட்டைலாம் உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக வச்சுட்டு அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா, அந்த மசாலாவெல்லாம் அந்த முட்டையில் எடுத்து போட்டு பொறுமையாக திருப்பி விட்டோம்னா முட்டை உடையாது, நீட்டாக இருக்கும். நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அந்த மசாலா கொஞ்சம் அந்த தக்காளியோட ஸ்மெல்லெல்லாம் அந்த முட்டையில் இறங்கி கொஞ்சம் ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், முட்டை தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு விசில் இறங்கிருச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு சாப்பாடு. நல்லா அடி பிடிக்காமல் சூப்பராக வந்துருச்சு. நல்ல வாசமாக இருக்குது. அவ்வளோதாங்க, பருப்பு சாப்பாடும் முட்டை தொக்கு வச்சு சாப்பிட போகிறோம். ரெண்டுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை தொக்கு இல்லைனாலும் வெறும் ஊறுகாய் வச்சு சாப்பிடவே பருப்பு சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.